சலபிகள் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்தில் உலா வரக்கூடிய பலரை இந்த தவறான கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அனைவரையும் விவாதத்திற்கு அழைத்தோம். விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறார். கேட்டா என்ன இல்ல விவாதம் பண்றது கூடாது என்று சலப்புகளில் சிலர் சொல்லியிருக்கு. இவங்களுக்கு சாதகமா சொன்னதை எடுத்துக்கிறது. இவங்களுக்கு விவாதம் பண்ண விருப்பம் இல்லை, அதற்குண்டான தைரியம் இல்லை. அழகிய முறையில் அவர்களோடு தர்க்கம் செய்யுங்கள், விவாதம் பண்ணுங்க. நல்லா சொல்றானா இல்லையா? வா அழகிய முறையில் விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிடுறோமா இல்லையா? நம்முடைய அழைப்பை ஏற்க வேண்டியதான ஏற்கவில்லை. காரணம் என்ன? அவர்களிடத்தில் அசத்தியம் இருக்கிறது. இந்த அசத்திய கருத்தை மக்கள் மத்தியில் பூசி மொழிகி சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். மீண்டும் பழைய அறியாமைக்கு வழிகேட்டிற்கே மக்களை அழைத்து செல்ல முனைகிறார்கள். விவாதத்துக்கு நம்ம கூப்பிட்டா வராம இவ்வளவு நம்ம பேசுற கருத்துக்களை எல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பேஸ்புக்ல இருந்து ஒரு கருத்து போடுவாராம். நம்ம ஜமாத்தின் தாய் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கீழே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும். அந்த நேர்வழியை விவாதத்தில் வந்து பேசுங்க. நீங்க உண்மையில நேர்வழி நம்மனா விவாதத்துக்கு வாங்க என்று அழைப்பு விடுக்கிறோம். ஒருவரும் ஏற்கவில்லை. கடைசியில் ஒருத்தர் வந்தார், போய் விவாத அழைப்பு கொடுத்தோம். நான் இப்ப உம்ராவுக்கு கிளம்புறேன்னு உம்ராவுக்கு போயிட்டார். சொல்லவே இல்லை. நம்ம நம்பர் கொடுத்திருக்கிறோம், மெயில் கொடுத்திருக்கிறோம், முறையா அழைப்பு கொடுத்திருக்கிறோம், கடிதம் நேரில் சந்தித்து போய் கடிதம் கொடுத்தோம். என்ன காரணம் சொல்ல போறான்னு தெரியல. வாங்கன்னு சொல்றோம். உண்மையில அது சத்தியம்னா விவாதத்துக்கு வாங்க. விவாதத்தின் மூலமா நிரூபிப்பது உங்களுக்கு என்ன தைரிய குறைச்சல்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலங்களிலே ஏகத்துவ பிரச்சாரம் என்று சொல்கின்ற பொழுது அதில் இணைவதற்கு மக்கள் பெருமளவு தயக்கம் காட்டுவார்கள். அதில் அங்கத்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக கருதுவார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நெருக்கடிகள் பல ஊர்களிலே இருக்கத்தான் செய்கின்றது. அவற்றையெல்லாம் தாண்டி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் முதல் கொண்டு இந்த மாநாட்டிலே தன்னார்வத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த கொள்கையில் பயணிப்பதால் எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் சரி அவற்றை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார் என்று நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். இந்த நேரத்திலே இறை செய்தி மட்டுமே இறை மார்க்கம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களிலே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவும் மக்கள் மத்தியிலே இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம் என்று சொல்லி மாறுபட்ட கொள்கை பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அவற்றையெல்லாம் செவிமடுக்கின்ற பொழுது முஸ்லிம்களில் சாமானிய மக்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். ஒரு சாரார் ஒன்றை சரி என்கிறார்கள், அதையே இன்னொரு பிரிவினர் தவறு என்கிறார்கள். ஒரு கூட்டம், ஒரு ஜமாத் ஒன்றை ஹலால் என்கிறது, ஆனால் அதையே இன்னொரு அமைப்பு இது ஹராம், இது கூடாது என்று சொல்கிறது. அப்ப எதில் தான் நாம் பயணிப்பது? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நாம் தேர்வு செய்ய வேண்டிய பாதை எது என்று சாமானிய மக்கள் சில நேரங்களிலே தடுமாறி போய் விடுகிறார்கள். அவ்வாறு தடுமாறக்கூடியவர்களில் பலரும் எதற்கு இத்தனை குழப்பங்கள்? கொள்கை இஸ்லாம் என்று பயணிக்கின்ற பொழுதுதான் இதில் எவற்றை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தடுமாற்றம் ஏற்படுகிறது. எதுவும் வேண்டாம் என்று மார்க்க பாதையிலிருந்து ஒதுங்கி விலகி செல்வதையும் பார்க்கிறோம். அதற்கு நேர் எதிராக இன்னொரு சாரார், அவர்கள் சொன்னாலும் சரி, இவர்கள் சொல்வதும் சரி, கூடும் என்பதும் சரிதான், கூடாது என்பதும் சரிதான். தற்போதைய கால சூழ்நிலையில் யாரையும் நாம் பகைத்துக் கொள்ளக் கூடாது. அந்த ஜமாத்துக்கு ஒரு ஓட்டு, இந்த ஜமாத்துக்கு ஒரு ஓட்டு, அந்த அமைப்பு எதை சொல்கிறது அதுவும் சரி என்று தலையாட்டி வைப்போம், இந்த அமைப்பு எதை சொல்கிறது அதையும் சரி என்று தலையாட்டி வைப்போம். எல்லாமும் சரி என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டு தங்களையும் குழப்பி பயணிக்கக்கூடிய முஸ்லிம்களும் கணிசமான அளவில் இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே தவறான நிலைப்பாடு. எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி செல்பவர்களும் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பான பாதையை தேர்வு செய்பவர்களும் தவறளிக்கிறார்கள். எல்லாமும் சரி என்று மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளக்கூடியவர்களும் தவறளிக்கிறார்கள். மார்க்கம் என்று மக்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள், கொள்கை பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் மார்க்க அடிப்படையிலே அவற்றை எது சரி என்று கண்டறிய வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அத்தகைய அறிவு ஞானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கிறார். ஒரு முஸ்லிம் அருமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் தான் மிகுந்த
செய்ய வேண்டும், எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும், ஒன்றே ஒன்று அடிப்படை தான். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள், உத்தரவுகள் ஒன்றுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய உத்தரவை தவிர, அல்லாஹ்வின் கருத்துக்களை தவிர வேறு எந்த மனித கருத்தும் மார்க்கமாகாது. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை புரிந்து உள்வாங்கிக் கொண்டாலே எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற குழப்பம் எவருக்கும் ஏற்படாது. இஸ்லாம் என்று நாம் சொல்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கத்தை, அதனால்தான் நம்மை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகிறோம். இந்த மார்க்கத்தின் உரிமையாளர் யார்? இமாம்களா, பெரியார்களா, முன்னோர்களா, இறை தூதர்களா, அவர்கள் வழி நடந்த நன்மக்களா? இந்த மார்க்கத்தின் உரிமையாளர்கள் இப்போது நாம் பட்டியலிட்ட எவரும் கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இந்த மார்க்கத்தின் உரிமையாளன் அல்லாஹ், இந்த மார்க்கத்தின் எஜமானன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய உத்தரவு மட்டுமே இஸ்லாம். அதுதான் நமக்கு தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. இறை செய்தி மட்டும்தான் இறை மார்க்கம். அல்லாஹ் மனித குலத்திற்கு கட்டளைகளை சொல்வான், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிடுவான். எது சரி, எது தவறு, எது கூடும், எது கூடாது, எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு தம் தூதர்கள் மூலமாக கற்றுத் தருவான். அவற்றை நாம் ஏற்று பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு மட்டும்தான் மார்க்கம் என்கிற அடிப்படையை திருக்குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன பல்வேறு நபிமொழிகள் இருந்தும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன? பல்வேறு அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றின் பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தான். பெயர்களை சொன்னால் என்றால் வெறுமனே பெயர்களை மட்டுமல்ல, அவற்றின் பயன்பாடுகளை, அந்த பொருட்களினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை என்று எல்லாவற்றையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவற்றின் பெயர்களை மலக்குமார்களிடம் கேட்கின்றான். இந்த பெயர்களை எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கிறான். மலக்குமார்களுக்கு தெரியல. இறைவா, நீ எங்களுக்கு எதனை கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை, இந்த நாலேஜ் எங்களுக்கு இல்லை இறைவா என்று மலக்குமார்கள் தங்கள் அறியாமையை ஒப்புக்கொண்டார்கள். மலக்குமார்களின் அறியாமையை அங்கே பதிவு செய்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், ஆதமே நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு என்று பெயர் வைத்தார்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அறிவு ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த கல்விக்கு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த உயர்வுக்கு மலக்குமார்களையே மரியாதை செய்ய வைத்தார். இப்பேற்பட்ட கல்வி ஞானத்தோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட பொழுது அனுப்புகின்ற வேளையிலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், ஆதமே இங்கிருந்து இந்த ஜன்னத்திலிருந்து பூமிக்கு செல்லுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். நீங்கள் உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்ட திட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நீங்கள் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும், எது நேரான பாதை என்பதை நான் உங்களுக்கு காட்டித் தருவேன். அந்த பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதில் பயணிப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறான். அப்ப யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திற்கு முதல் மனிதர் அனுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முதல் மனிதருக்கு அருளப்படுகிற முதல் இறை செய்தி நான் சொல்லுவேன், நீங்க கேளுங்க. நீங்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கலாம், பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர்களாக இருக்கலாம், எத்தனை சிறப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் சரி, என்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று சிறப்பு வழங்கப்பட்டவர்கள் உண்டா? அல்லாஹ்வின் கரத்தால் படைக்கப்பட்டவர், அல்லாஹ் ரூஹை ஊதி படைக்கப்பட்ட மனிதர், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜன்னத்திலே உலாவிக் கொண்டிருந்தவர்கள், இறைவனின் பல்வேறு அத்தாட்சிகளை கண்கொண்டு பார்த்தவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர்களாக இருந்தாலும் சரி,
அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய பாதை என்று வரும் பொழுது, மார்க்கம் சட்டம் என்று வரும் பொழுது அல்லாஹ் சொல்றதுதான் மார்க்கம். நான் தான் உங்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்வேன், அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற உத்தரவு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் உத்தரவாக வருகிறது. இந்த மனித குலத்திற்கு வந்த முதல் உத்தரவும் அதுதான். இதில் என்ன குழப்பம்? ஒரு முஸ்லிமுக்கு தாம் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அடிப்படை அல்லவா இது? அல்லாஹ் சொல்றது நம்ம மார்க்கம். இதிலெல்லாம் குழம்பிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை தவிர்த்து வேறு யாரு சொல்வது மார்க்கம் ஆகாது. இதில் என்ன ஒரு முஸ்லிமுக்கு குழப்பம் வேண்டி கிடக்கிறது? நபிகள் நாயகத்திற்கு வந்த உத்தரவை பாருங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நபியே ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், என் புறத்திலிருந்து உங்களுக்கு இறை செய்தியாக எது அருளப்படுகிறதோ அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இறை தூதராக இருந்தாலும் சரி, நீங்களாக ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு செல்ல இயலாது. உங்களுக்கு பிடித்தமான பாதையை நீங்கள் தேர்வு செய்து பயணிக்க இயலாது. நான் தான் உங்களுக்கு சட்டம் சொல்வேன். எது ஹலாலு, எது ஹராமு, எது கூடும், எது கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்வேன். என் புறத்திலிருந்து உங்களுக்கு இறை செய்தி வரும், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நேரான வழியில் இருப்பதாக அர்த்தம் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு சொல்கிறார். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படை தானே மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாமும் மார்க்கமாகி விடுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை பெற்று இறை செய்தியிலிருந்து எந்த கருத்துக்களை பெற்று மக்களுக்கு சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், மனிதன் என்கிற முறையில் நபிகள் நாயகம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் மார்க்கம் என்கிற பட்டியலில் வராது. இது ரசூலுல்லாஹ்வே விளக்கி சொல்லிட்டாங்க. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மதீனாவில் ரசூலுல்லாஹ் விவசாயத்தை புதுசா பார்க்கிறாங்க. ஏன்னா மக்கா என்பது விவசாய நிலம் அல்ல, மதீனா விவசாய நிலம். அங்குள்ள மக்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறார்கள். மகரந்த சேர்க்கை, ஒட்டு சேர்க்கை செய்கிறார்கள். ஆண் பேரித்தம் பாலையையும் பெண் பேரித்தம் பாலையையும் இணைத்து ஒட்டு சேர்க்கையின் மூலம், மகரந்த சேர்க்கையின் மூலமாக மகசூலை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை. இது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்பொழுது அந்த நடைமுறை இருந்தது. இதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுக்கு இதையெல்லாம் செய்றீங்கன்ட்டாங்க. மதீனாவுக்கு வந்து விவசாயத்தை ரசூலுல்லாஹ் பார்வையிடுகின்ற பொழுது, என்னது இது, இதை எதுக்கு தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டாங்க. சஹாபாக்கள் உடனே மகரந்த சேர்க்கையை விட்டு விட்டார்கள். அந்த வருடத்தின் நிறைவில் மகசூல் சரியாக இல்லை. அறுவடை காலகட்டத்தில் விளைச்சல் அமோகமா இல்லை, ரொம்ப குறைந்து விட்டது. மதீனாவில் பேரிச்சம்பழத்தினுடைய விளைச்சல் அவ்வளவு அலாதியானது, அதிகமானது, ரொம்ப குறைந்து விட்டதை நபிகள் நாயகமே கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னங்க இந்த வருஷம் பேரிச்சம்பழம் இவ்வளவு குறைந்து விட்டது, விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார்கள், நீங்க தானே சொன்னீங்க ஒட்டு சேர்க்கை பண்ண வேண்டாம், நீங்க தானே சொன்னீங்க மகரந்த சேர்க்கை எல்லாம் வேண்டாம், எதுக்கு இதை பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதை நாங்கள் செய்ய தவறியதால் விட்டு விட்டதால் விளைச்சல் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறார். இதா அமர்த்துக்கும் பி ஷைஇன் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய மார்க்க ரீதியாக நான் ஒரு கட்டளையை சொல்வேனேயானால் ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வைதா அமர்த்துக்கும் பி ஷைஇன் மின் ரஅயி, என்னுடைய சொந்த விருப்பத்தை நான் உங்களுக்கு சொல்வேனேயானால் ஃபஇன்னமா அன பஷருன், நானும் ஒரு சாதாரண மனிதன் தான், உங்களை போன்று என் புறத்திலிருந்தும் சில தவறுகள் ஏற்படும். நான் உங்களுக்கு சொன்னது மார்க்க சட்டமா சொல்லலையேன்ட்டான். அது என்னுடைய கருத்து, நான் பார்த்த வகையில் இது எதற்கு செய்கிறார்கள், இது தேவையில்லையேன்னு சொன்னேன். நான் மார்க்க சட்டமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய உத்தரவுகளை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுல உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது, எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். மனிதன் என்கிற முறையில் என்னுடைய சொந்த கருத்துக்களை, சொந்த விருப்பு வெறுப்புகளை சொன்னால் அதில் அன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும், உங்கள் உலக விஷயங்களில் என்னை விட நீங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உலக விஷயத்துல
மார்க்க விஷயம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள இறை செய்தியை நான் உங்களுக்கு சொன்னால் அதனை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். நபி அல்லாஹ்வின் தொடர்புடைய செயல்பாடுகளில், நபி அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய கருத்துக்களில் எது வஹி என்கிற அடிப்படையில் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அதுதான் மார்க்கமாகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விருப்பம் மார்க்கமாகல. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விருப்பம் என்ன? மகர்ந்த சேர்க்கை தேவையில்லை என்பது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி விடுகிறார்கள், அது என்னுடைய சொந்த கருத்து, அது மார்க்கம் இல்லையே, உங்களை யார் ஃபாலோ பண்ண சொன்னான்னு கேட்கிறாங்க. அப்ப முஸ்லிம்கள் என்ன விளங்கணும்? இஸ்லாத்தின் அடிப்படை என்பது இந்த மார்க்கத்தின் எஜமானன், உரிமையாளன் அல்லாஹ். அவன் தான் இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் சொல்லக்கூடியவன். அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவுகளை தாண்டி வேறு எந்த மனிதரின் கருத்தும் மார்க்கமாகாது. இது விளங்கணுமா இல்லையா? நபி அல்லாஹ்வின் தொடர்புடைய இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் நன்றாக விளங்கி வைத்திருப்பார்களே, ஆனால் இமாம்களுக்கு மார்க்கத்தின் அதிகாரத்தை கொடுப்பாங்களா? பெரியார்களுக்கு மார்க்கத்தின் அதிகாரத்தை கொடுப்பார்களா? நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய மற்றொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 16-17 மாத காலம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுமாறு அல்லாஹ் உத்தரவு. பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஜெருசலம்ல இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசலை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளூர விருப்பம் என்ன தெரியுமா? காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதால் நன்றாக இருக்குமே, காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதால் நல்லா இருக்குமே ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் எந்த அளவிற்கு செல்கிறது என்றால் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வஹி வராதா? அல்லாஹ் அந்த உத்தரவை பிறப்பிக்க மாட்டானா? காபத்துல்லாவை முன்னோக்குங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமே அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் வசனத்தை அருளுகிறான். அது நரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ் ஸமான். நபியே, நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பதை நாம் அறிகிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நீங்கள் எதனை விரும்புகிறீர்களோ அந்த கிப்லாவை முன்னோக்கி உம்மை நாம் இப்போது திருப்புகிறோம். ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். இப்போது நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் உத்தரவு. அந்த காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு 16-17 மாதம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும் என்பதை முன்னோக்க முடியலை. உள்ளூர ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வால் திரும்ப முடியவில்லை. ஏன்? என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் மார்க்கம் கிடையாது. அவர்கள் தனிப்பட்ட விருப்பத்தை மார்க்க சட்டமாக ஆக்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அது மார்க்கம் என்பதல்ல, அல்லாஹ் சொல்வதுதான் மார்க்கம். வஹி தான் இறை மார்க்கம். அந்த வஹிக்காக நபி அல்லாஹ்வும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்ல மாட்டானா? அல்லாஹ் சொன்னதற்கு பிற்பாடுதான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள். இப்போது நாமும் அந்த அடிப்படையில் தான் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய சொந்த விருப்பம் மார்க்கம் என்று இருக்குமேயானால் உடும்புக்கறி ஹராமாக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு விருந்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு உடும்புக்கறி வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அதை தொடவே இல்லை. அதை தவிர்த்து மீதமுள்ள உணவுகளை உட்கொள்கிறார்கள். அருகில் உள்ள நபித்துவரை பார்க்கிறார். என்ன அல்லாஹ்வின் தூதரை, இதனை சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், இது என்ன ஹராமா? அஹிய ஹராம், இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள். நபி அல்லாஹ் விளக்கம் அளித்தார்கள், இல்லை, எனக்கு இது பிடிக்க, நான் உடும்புக்கறி சாப்பிட்டதில்லை. மக்காவில் ரசூலுல்லாஹ் உடும்புக்கறி எல்லாம் சாப்பிட்டு பழகலை. அங்குள்ள மக்களின் உணவுல உடும்புக்கறி கிடையாது. எனக்கு இது பழக்கம் இல்லை, எனக்கு இதனை நான் சாப்பிட மாட்டேன், பிடிக்காது என்கிறார்கள். அருகில் உள்ள நபித்தோழர் அவர் அந்த உடும்புக்கறி எடுத்து சாப்பிட்டார் என்கிற வரலாற்று செய்தியினை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்தின் சொந்த விருப்பம் மார்க்க சட்டம் என்று இருக்குமேயானால் 16-17 மாத காலம் வஹிக்காக நபிகள் நாயகம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விருப்பம் மார்க்க சட்டமாக இருந்திருந்தால் உடும்புக்கறி அனைவருக்கும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ரசூலுல்லாஹ் தம்முடைய மனைவியர்களின் திருப்தியை நாடி குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் தேனை சாப்பிடாம இருந்தாங்க. ஒரு மனைவியின் வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு வந்தாங்க. ஏனைய மனைவியர்கள் ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போய் தேன் சாப்பிடுறது பிடிக்காது என்கிற காரணத்திற்காக வேண்டி எனக்கு கெட்ட வாடை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பேசி வேற வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் பேசி வச்சு ரசூலுல்லாஹ் அங்க தேன் சாப்பிட்டுட்டு வந்தா நம்ம வீடுகளுக்கு வரும்போது இதை சொல்லிட வேண்டியது.
கெட்ட வாடை வருது. அப்படி என்னதான் சாப்பிட்டீங்க? அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி அத்தனை மனைவியர்களும் அதே கருத்தை சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் முடிவெடுத்தார்கள். அப்படியா? அப்படி என்ன, நான் தேடுதானுங்க சாப்பிட்டேன், இனி எனக்கு நான் தேனே வேண்டாம், போங்க, தேன் சாப்பிட மாட்டேன். தன்னளவில் நபிகள் நாயகம் தேனை ஹராம் என்கிற அளவிற்கு சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? அல்லாஹ் அனுமதிச்சானா? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விருப்பம் மார்க்கம் என்று இருக்குமே, ஆனால் அந்த நிகழ்வை அப்படியே அங்கீகரித்திருக்க வேண்டும். அங்கீகரிக்கல. திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வின் தூதரின் இந்த செயலை கண்டித்து திருக்குர்ஆன் வசனத்தை அருளி விட்டான். யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராம் ஆக்குவீர்கள்? தேன உங்களுக்கு நான் ஹலாலா சொல்லி இருக்கிறேன், நீங்க சாப்பிடலாம் அல்லவா? எப்படி நான் இதை சாப்பிடவே மாட்டேன், எனக்கு ஹராம் என்கிற அளவிற்கு ஏன் சொன்னீர்கள்? தபுதகி மர்லாத் அஸ்வாஜிக், உங்கள் மனைவியர்களின் திருப்தியை நாடி இப்படி செய்கிறீங்களா? கூடாதுங்கிற அல்லாஹ். அப்ப மிக தெளிவாக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவு மட்டும்தான் மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விருப்பம் கூட மார்க்கம் இல்லை. இத மற்ற விஷயங்கள் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்தில் எதில் பயணித்தார்கள்? ஒட்டகத்தில் பயணிச்சாங்க, குதிரையில பயணித்தார்கள். பல நேரங்கள் அல்லாஹ்வின் தூதர் கழுதையில் பயணித்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தொடர்புடைய வாகனங்களாக குதிரை, கழுதை, ஒட்டகம் இவைகள் தான் இருக்கிறது. இன்னைக்கு எந்த மார்க்க அறிஞராவது அவங்க சுன்னத்துல் ஜமாத்தோ அல்லது வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களோ யாருமாவது ஒட்டகத்தில் போறது சுன்னத்து, குதிரையில போறது நன்மை, கழுதையில பயணிச்சா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம், அதுதான் நபிகள் நாயகம் நமக்கு காட்டி தந்த முன்மாதிரி அப்படின்னு யாராவது பிரச்சாரம் பண்றாங்களா? ஏன் யாருமே அது பிரச்சாரம் பண்ணல? மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனது உண்மை, கழுதையில குதிரையில பயணித்தது உண்மை. அது மார்க்க சட்டத்தின் என்னும் பெயரில் ரசூலுல்லாஹ் பயணிக்கல, அல்லாஹ் உத்தரவு போட்டு பயணிக்கல. ரசூலுல்லாஹ் ஐவேளை தொழுதது அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்ததின் அடிப்படையில் வஹி. ரசூலுல்லாஹ் அன்றாட துஆக்களை சொல்லி தந்தது வஹி, இறை உத்தரவு, அதெல்லாம் மார்க்கம். ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்தது வஹி, மார்க்கம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனது வஹி அல்ல. அல்லாஹ் உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் போகல. அல்லாஹ் உத்தரவு வந்ததற்கு பிறகு கழுதையில குதிரையில ரசூலுல்லாஹ் பயணிக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்பே நபியாக ஆவதற்கு முன்பும் அவங்க ஒட்டகத்தில் தான் போனாங்க. நபிகள் நாயகம் மட்டுமல்ல, மக்காவில் உள்ள இஸ்லாத்தை ஏற்காத மக்களும் ஒட்டகத்தில், குதிரையில, கழுதையில் தான் பயணித்தார்கள். அப்ப பிரிச்சு பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய உத்தரவோடு சம்பந்தப்பட்டது மட்டும் மார்க்கம். ரசூலுல்லாஹ் எதை அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம அந்த ஊர் வழக்கம் என்னும் அடிப்படையிலேயோ அன்றாட பழக்கம் என்னும் அடிப்படையிலேயோ தம்முடைய சொந்த விருப்பத்தின் பேரிலேயோ செய்தார்களோ அது மார்க்கம் இல்லை. விளங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? இப்படி விளங்கி வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மார்க்கம் சொல்கின்ற பொழுது முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள், இமாம்களை பின்பற்றணும்ங்கிறாங்க, பெரியார்கள் எதை சொன்னாலும் மார்க்கம்ங்கிறாங்க. மார்க்கம் எது என்பதற்குண்டான ஒரு தெளிவான வரையறை முஸ்லிம்களிடம் இல்லாத காரணத்தினால் யார் எதை சொன்னாலும் மார்க்கம் என்று நம்பி விடுகிறார்கள். அதனாலதான் இவங்க சொல்லக்கூடிய கண்ட கண்ட கதைகளை எல்லாம் மார்க்கம்னு நம்புறாங்க. காயல்பட்டத்தில் ஒருத்தர் கிடக்கிறார், அவர் வருவார், ஒரு பெரிய தொப்பி போட்டிருப்பார், தொப்பியை போட்டு கதை சொல்வ புருடா விடுவார்னு பாருங்க. கேட்டோம்ல, 2 கதையை கேட்டா போதும் காதுல இருந்து ரத்தம், அவ்வளவு அந்த அளவுக்கு கதை. எல்லா அந்த கதைகள் எல்லாம் யாரை பற்றியது? குதுபுத்தீன் நாயகம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குதுபுத்தீன் நாயகம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள சக்தி, மகிமை, அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? இப்ப உள்ள தலைமுறைக்கு புரியுமா? அவங்க நாயகம், குதுபுத்தீன் நாயகம், அவங்க தாயார் வயிற்றுல கருவா இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டுச்சான். நிறை மாத கர்ப்பிணி, சத்தம் கேட்குது, பஞ்சம் முழுங்குங்கோ, பஞ்சம் முழுங்குங்கோன்னு சத்தம் கேட்கலாம். அந்த அம்மா திரும்பி திரும்பி பார்க்குது, யாரையும் காணும். என்னடா யாரோ பஞ்சம் முழுங்குங்கன்னு சொல்றாங்க, யாரையும் காணுமே. மறுபடியும் கேட்குது, பஞ்சம் முழுங்குங்கோ, பஞ்சம் முழுங்குங்கோன்னு சத்தம் கேட்குது. சரின்னு இந்த அம்மா பஞ்சம் தண்ணியில் தொட்டு தொட்டு பஞ்சம் முழுங்கிட்டாங்க, பண்ணு சாப்பிட்ற மாதிரி அந்த அம்மா பஞ்சம் சாப்பிட்டுருச்சு. உடனே டெலிவரி, குழந்தை பிறக்கிறாங்க. பார்த்தா குதுபுத்தீன் நாயகம் பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே பேம்பர்ஸ் போட்டு பிறந்தாங்க. ஏன்? சாப்பிடுவோம், பஞ்சு சாப்பிட்டாங்கல்ல, அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ளேயே போய் ஒன்னா சேர்ந்து குதுபுத்தீன் நாயகம் குழந்தையா வெளிவரும் போது
அவங்க மறை உறுப்பை யாருமே பார்க்காத வகையில் பேம்பர்ஸ் அணிந்த வகையில் வெளியே வந்தார்கள். என்ன கம்பெனி தான் அவர் சொல்லணும். அது என்ன கம்பெனி? பேம்பர்ஸ் கம்பெனி பேரே பேம்பர்ஸா, இல்ல வேற எதுவும் பிராண்டா, இல்ல குத்துப்புத்தி நாயகம் எதுவும் சீல் இருந்துச்சா தெரியல. அப்ப எப்படி இதெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி மக்கள் மத்தியில அவங்களுக்குள்ள மகிமையை பாத்தீங்களா? அவங்களுக்குள்ள சக்தியை பாத்தீங்களா? தமிழகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்வதை விட உண்மையான மார்க்கம் எதுவோ அதை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதை விட கதைகளையும் கப்சாக்களையும் தானே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய புராணம் தான். அல்லாஹ்வை பற்றிய புகழ் குறைவு. நாம் உயிரை விட மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகத்தை பற்றிய கருத்துக்கள் புகழ்கள் குறைவு. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் பத்தி சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்றது புள்ள முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை பற்றி, ஷாவுல் அமீது பாதுஷா என்பவரை பற்றி, இன்னும் அவங்கவுங்க ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இவர்களாலேயே மகான்கள் என்று பட்டம் சூட்டப்பட்டவர்களை பற்றி இதைத்தானுங்க மார்க்கம்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வை மிஞ்சிய பவரும் முஹித்தீனுக்கு இருக்குன்னாங்க. ஒரு இறை தூதர் அல்லாஹ்வோடு உரையாட முற்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னா மெதுவா பேசுங்க. ஏன் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தூங்கிட்டு இருக்கிறார், இப்போ தூங்குற நேரம் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணலாம? மெதுவா பேசுங்க. எது அல்ல இறை தூதர் உரையாடுகின்ற பொழுது அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மேல, அல்லாஹ்வுக்கு வேலையே என்ன? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தூங்க வைக்கணும், அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இடையில இறை தூதர் வந்தாலும் சரி, வேற யார் வந்தாலும் சரி, அப்துல் காதிர் ஜீலானியுடைய தூக்கம் தான் அங்க பிரதானம். இதை மார்க்கம் என்று மக்கள் மத்தியில் நம்ப வைத்தார்களா இல்லையா? இன்னும் பல்வேறு விதமான கதைகளையும் கப்சாக்களையும் கேட்டதையெல்லாம் மார்க்கம் நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு அடிப்படையை விளங்கி வைத்திருந்தால் ஏன் விருப்ப மார்க்கம் கிடையாது, எனக்கு பிடிச்சது பிடிக்காது அதன் பேரில் மார்க்கத்தை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவோ அதுதான் மார்க்கம். முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு மார்க்கம் என்று இமாம்களை சொல்றாங்க. ஷாஃபி இமாம், அபூ ஹனீஃபா என்ன சொன்னாரோ அதுதான் மார்க்கம், மாலிக் இமாம் என்ன சொன்னாரோ அது மார்க்கம். அதனால தான் முஸ்லிம்களை மதுஹப் அடிப்படையில் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப இமாம்களை அவங்க சொன்ன மார்க்கம் என்று சொல்கிறார்களே, அவங்களுக்கு வஹி வருமா? அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார். உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. முஹம்மது அவர்கள் தம்முடைய மனோ இச்சையின்படி பேச மாட்டார். பேசினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை தான் மார்க்கம் என்று சொல்வார். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்ல மாட்டார்கள், மார்க்கமாக இல்லாதவற்றை மார்க்கம் என்று எடுத்துரைக்க மாட்டார்கள். அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு தருகிறார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன இந்த அங்கீகாரம் நபிகள் நாயகத்தை தவிர்த்து வேறு யாருக்கும் உண்டா? இவர்கள் சொல்லக்கூடிய இமாம்களுக்கு உண்டா? பெரியார்களுக்கு உண்டா? அல்லாஹ் இன்னும் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மையுத்திர் ரசூல், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் போல ஆவார். தூதருக்கு கட்டுப்படுறதே அல்லாஹ் சொன்னதுனால தான். நபிகள் நாயகத்தை தூதராக தேர்வு செய்தது அல்லாஹ், குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கியது அல்லாஹ், குர்ஆனின் சட்டதிட்டங்களை மக்களுக்கு விளக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்கிறான், இவர் தான் எனக்கான அத்தாரிட்டி, வஹியை இவருக்கு தான் நான் அனுப்புவேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை என்னால் தேர்வு செய்யப்பட்ட இந்த இறை தூதருக்கு சொல்வேன், அவர் உங்களுக்கு அதை எடுத்துரைப்பார். நீங்க எல்லாரும் அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு கட்டுப்படுங்க. இந்த அங்கீகாரம் நபிகள் நாயகத்தை தவிர்த்து வேறு யாருக்கும் உண்டா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை தூதர்களுக்கு தானே அந்த அங்கீகாரம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் ஷாஃபி இமாமுக்கு உண்டா? அபூ ஹனீஃபாவுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி நீங்க உங்க மதுஹபுகளை சரி காண்பாங்க? அந்த மதுஹபு வேண்டாம் இப்ப வந்ததற்கு பிறகு தௌஹீத் என்கிற பெயரிலேயே நவீன சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் சஹாபாக்கள் சொன்ன மார்க்கம்ங்கிறாங்க. இதைத்தனப்ப ஆக்கள் மனிதர் கருத்தை மார்க்கம் என்று சொல்லாதீர்கள் தானே மதுஹபிலிருந்து வெளியே வந்தோம். இங்கு திரண்டு நிற்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு காலத்தில் நாம் எவற்றை சரி கண்டிருந்தோம், எந்த அமைப்புகளில இருந்தோம், மதுஹபு சரி, ஷாஃபி மதுஹபாகவோ ஹனபி மதுஹபை சார்ந்தவராகவோ தானே நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டோம். ஏதாவது ஒரு புதிய முஸ்லீம் நம்மளை பார்த்தாருன்னா, வெளியூர்லயோ உள்ளூர்லயோ புதுசா ஒரு ஆள் பார்த்தா நீங்க ஷாஃபியா ஹனபியா, இதுதானங்க நம்ம எதிர்கொண்ட முதல் கேள்வி.
அந்த இழிவு வேண்டாம் தானே மதுஹபிலிருந்து வந்தோம். இமாம்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம் கிடையாது. அவங்க குர்ஆன்ல உள்ளதைத்தான் சொல்ல முடியும், ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் எடுத்துரைக்க முடியும். அவர்கள் சொல்லக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்கள் மார்க்கம் என்கிற அங்கீகாரத்தை பெறாது. அதனால தான் மதுஹபிலிருந்து வெளியே வந்தோம். ஆனா இந்த சலபிகள், நவீன சலபிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மீண்டும் மோசமான மதுஹபிற்கு மக்களை அழைத்து செல்கிறார்கள். வாங்க, சஹாபாக்கள் ஒன்று சொன்ன மார்க்கம் இது எதை நோக்கி கொண்டு செல்லும்? இன்றைக்கு மக்களின் வழிபாட்டை எல்லாம் நாசமாக்கக்கூடிய காரியமான மிக மோசமான காரியமாகத்தான் இருக்கிறது. மனித கருத்துக்கள் எல்லாம் மார்க்கம் என்று இந்த ஆலிம்கள், போலி மதகுருமார்கள் சொன்ன காரணத்தினால தான் தமிழகத்தில் பிறை விஷயத்தில் அவ்வளவு குழப்பம் ஏற்படுகிறது. பாருங்க, நம்ம தொடர்ச்சியா பிறை பார்த்து மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் டவுன் காஜியினுடைய வேலை அதுல குழப்பத்தை உண்டு பண்றதுதான். அதுக்கு முன்பு வரையிலே அவர் எங்க இருப்பார்னே தெரியாது. அதுக்கப்புறமும் அவரை பத்தி நம்ம பார்க்க இயலாது. கரெக்டா வருவார், பிறை பார்க்கிற நேரத்தில் டவுன் காஜி அறிவிப்பு வந்துடும். இப்ப பிறை பார்க்கப்பட்டதின் அடிப்படையில் வியாழக்கிழமை மாலை நம்ம பிறை பார்க்கணும். பிறை பார்க்கிறோம். தமிழகத்தில் எங்கேயுமே பிறை தென்படவில்லை. அப்ப மாதத்தை, ரஜப் மாதத்தை 30 நம்ம பூர்த்தி செய்யணும். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகரிபில் இருந்து தான் நமக்கு ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறை துவங்குகிறது. நம்ம வியாழக்கிழமை தமிழகம் முழுக்க வளவீசி தேர்றோம். நம்மை போன்று பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாட்டில் பிறை பார்த்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவங்களும் வளவீசி தேர்றாங்க. எங்கேயுமே பிறை பார்த்த அறிவிப்பு இல்லை, யாருமே பிறையை பார்க்கல. அப்ப மாதத்தை 30 பூர்த்தி செய்யணும்னு அறிவிப்பு போடுறோம். 8:30 மணிக்கு 9 மணி வரையிலும் இதுதான் நிலை. திடீர்னு டவுன் காஜி வர்றாரு, பிறை தென்பட்டு விட்டது. எங்கப்பா பிறையை பார்த்தீங்க? நாங்க தேடி தேடி பார்த்தோம், எங்களுக்கு எல்லாம் தெரியாத பிறை உங்களுக்கு மட்டும் எப்ப வருது? கடப்பாவில் பார்த்தோம். கடப்பாவா? கடப்பா எங்கேயா இருக்கு? இரவு பக்கத்துல, உசிலம்பட்டி பக்கத்துல கடப்பா இருக்கிற மாதிரி கடப்பாவில் நாங்கள் பார்த்தோம். எங்கேயா இருக்கு? அது ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் உள்ள கடப்பாவில் நாங்கள் பிறை பார்த்து விட்டோம். ஆகவே உங்களுக்கு ஷாபான் மாதம் பிறந்து விட்டது. வெள்ளி பகல்லையே ஷாபான் பிறை 1 வந்து விட்டது. அப்ப அவங்க ஷாபான் 27 இந்த நாளில் தான் நாம் சிறப்பு ஷபே பராத் என்கிற இரவை கொண்டாட வேண்டும். இஸ்லாத்தில் இல்லாதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாபான் 15. அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட மக்களை குழப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் உள்ள கடப்பாவில் பிறை பார்த்ததை தமிழக மக்களுக்கு எப்படி சொல்வீங்க? இது எப்படி தமிழக முஸ்லிம்கள், சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது டவுன் காஜிக்கு மார்க்கத்தின் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? உங்க நிலைப்பாடு என்னன்னு தொடர்ச்சியாக கேட்கிறோமா இல்லையா? நீங்க எங்க பிறை பார்த்தா ஏப்பீங்க, அதையாவது சொல்லுங்க. இந்தியாவில் எங்க பிறை பார்த்தாலும் ஏத்துக்குவீங்களா? அதான் உங்க நிலைப்பாடா? அதுவும் உங்க நிலைப்பாடு இல்லை. திடீர்னு இவங்களுக்கு தேவைப்பட்டா கடப்பாவுக்கு போறாரு, தேவை இல்லைன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் பிறை பார்த்தா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. 2010 ஹஜ் பெருநாள் பிறை பார்க்க வேண்டிய காலகட்டம். அப்போதும் இவர்கள் இதே குழப்பத்தை தான் தொடர்ச்சியாக இந்த குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வெறும் குழப்பம் என்று நம்ம சொல்லி ஒதுங்கிவிட முடியாது. மக்களின் வணக்க வழிபாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த நாளில் நோன்பு நோக்க கூடாதோ அந்த நாளில் நோன்பு வைக்க தூண்டுகிறார்கள். எந்த நாளில் பெருநாளை கொண்டாட வேண்டுமோ அந்த நாளில் நோன்பு வைக்க தூண்டுகிறார்கள். மக்களின் வணக்க வழிபாட்டை நாசமாக்கி பெருநாளை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டவுன் காஜி என்கிற நபர், அவர்களின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய போலி மதகுருமார்கள். 2010 தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹஜ் பெருநாளுக்குரிய பிறை தென்படவில்லை. இவர் கொண்டு வர்றார், மாலை காலில் பிறையை பார்த்துட்டோம். எங்க மகாராஷ்டிராவுக்கு போயிட்டார் 2010. 2023 குமரி மாவட்டத்தின் குளச்சல்ல பிறை பார்க்கப்பட்டு விட்டது. பிறையை பார்த்தவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்ட வீடியோ அப்படியே இருக்கிறது. எல்லாம் தொப்பி போட்டு சுன்னத் ஜமாத் தலைவர், முத்தவல்லி, செயலாளர் எல்லாம் சேர்ந்து அவங்க சாட்சியம் அளிக்கிறார்கள். அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறார்கள், நாங்கள் தொழுகைக்கு முன்பே மேலே சென்றோம், தொழுகை முடிந்து விட்டும் சென்றோம், பிறை தென்பட்டு விட்டது, நாங்கள் அனைவரும் பார்த்தோம், அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் மீது ஆணை அப்படின்னு சொல்றாரு. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா? இவங்க நாம ஏற்று மக்களுக்கு அறிவிப்பு செய்தோம், அவங்கள போனோம், விசாரிச்சோம், அவங்க பார்த்தது உண்மை என்பதை அறிந்து கொண்டோம், உறுதி செய்தோம், உடனே ஏத்துக்கிட்டோம், மக்களுக்கு சொன்னோம். அதை ஏத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. குளச்சல்ல பாக்குற பிறை ஏத்துக்க மாட்டேங்கிறார், கோட்டார்ல பார்த்தா ஏத்துக்க மாட்டேங்கிறார்.
மாலைகளுக்கு போயிடுறாரு, அல்லது கடப்பா ஆந்திராவில் உள்ள கடப்பாவுக்கு போறார். அடுத்த வருஷம் அநேகமா துபாய்க்கு போனாலும் போயிடுவார். துபாயில பிறை தென்பட்டது, ஆகவே உங்களுக்கு பெருநாள். இவருக்கு என்ன, நீங்க கணக்கு பாருங்களேன், இவங்க என்னைக்கு பெருநாள்னு சொல்றாங்களோ ஆந்திரா கடப்பாவில் பார்த்துட்டேங்கிறாங்கல்ல, அப்படி சொன்னா மட்டும்தான் காலண்டர்ல உள்ள நோன்புக்கு ஒத்து போகுது. அவை ஒரு காலண்டர்ல உள்ள நோன்புக்கு ஒத்து போகும் விதத்தில் அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மார்க்கம் படித்த ஆளுங்கள், தமிழகத்தில் ஆளுங்கள் இதை தட்டி கேட்க வேண்டாமா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது சரியா? யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் தங்களது பாதிரிமார்களை, மதகுருமார்களை கடவுள்களாக ஆக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாதிரிமார்களை கடவுள்னு சொன்னாங்களா அந்த மக்கள்? கடவுள் என்று நேரடி வாய் வார்த்தையில் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் மார்க்கம் என்று எதை சொன்னாலும் அதை நம்பினார்கள். அதை எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தவில்லை. அதுதான் சரி என்று அதன் பின்னே சென்றார்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க என்ன கடவுளா? கடவுளாக்கிட்டியப்பா, நாங்கப்பா உனக்கு மார்க்கத்தை சட்டம் சொல்லக்கூடியவன், என் சட்டத்தை அல்லவா நீ ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்லது எல்லாம் நீ மார்க்கம் என்று நம்புகிறாய் என்று யூதர்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான், கிறிஸ்தவ மக்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான், கடந்த காலத்தில் உள்ளவர்களை. அந்த நிலைக்கு அப்படியே இவர்கள் பொருந்தி போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். இந்த நவீன சலபிகளும் அப்படித்தான். சஹாபாக்கள் எதை சொன்னாலும் மார்க்கும். எப்படிப்பா மார்க்கமாகும்? அப்ப எந்த அடிப்படையில் நீங்க மதுஹப தப்புன்னு சொன்னீங்க? கடந்த காலத்தில் மதுஹபு கூடாது என்று சொன்னீர்களே, இமாம்களை பின்பற்ற கூடாது என்று சொன்னீர்களே, எதன் பேரில் சொன்னீர்கள்? என்ன சொன்னோம்? அவங்களுக்கு வஹி வராது, இமாம்களுக்கு என்ன வஹி வருமா? ஷாபி இமாமுக்கு வஹி வருமா? இப்படித்தானே கேட்டீங்க. இன்றைக்கு சஹாபாக்கள் ஒன்றை சொன்னால் அது மார்க்கம் என்று சொல்கிறீர்களே, அந்த தவறான கருத்தை நோக்கி மக்களை அழைக்கிறீர்களே, திருப்பி நாங்க கேட்கிறோம், சஹாபாக்களுக்கு வஹி வருமா? அவங்களுடைய சொந்த கருத்து எப்படி மார்க்கமாகும்? நபி தோழர்கள் குர்ஆனில் இருந்து ஒன்றை சொன்னால், நபிகள் நாயகம் இதை சொன்னார்கள், நபிகள் நாயகம் இதை செய்தார்கள் என்று சொன்னால் அது மார்க்கம். அது குர்ஆன்ல உள்ளதை எடுத்து சொல்றதுனால. நாம சொல்வதும் அப்படித்தானே. நம்முடைய சொந்த கருத்து மார்க்கமாகுமா? ஆகாது. குர்ஆன்ல இருந்து சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன நபிமொழிகள் இருந்து நாம் குறிப்பிட வேண்டும். இதானுங்க சஹாபாக்களுக்கும். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் இறைப்பாதையில் ஒட்டகத்தை அர்ப்பணிப்பதன் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். குதிரையை அர்ப்பணிப்பதன் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் குதிரையை கட்டிவிட்டாரோ அந்த குதிரை அல்லாஹ்வுடைய பாதையில் போராடும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த குதிரை நடந்து செல்கிறது, அது அவருக்கு நன்மை. அந்த குதிரை சாணம் போடுகிறது, அது அவருக்கு நன்மை. அந்த குதிரை செல்கின்ற வழியிலே ஒரு ஓடையை பார்த்து நீர் அருந்துகிறது, அதுவும் அவருக்கு நன்மை. கணக்கில்லா புறத்திலிருந்து எல்லா புறங்களிலிருந்தும் அவருக்கு அதன் மூலம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னென்ன சிறப்புலாம் இருக்குன்னு பட்டியல் போட்டு சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டாங்களா? இப்ப சஹாபாக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அல்லாஹ்வின் தூதரை, குதிரையை பத்தி சொன்னீங்களே, அது அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தால் இவ்வளவு நன்மை இருப்பதாக சொன்னீர்களே, கழுதையை பத்தி இப்படி எங்களுக்கு சொல்லுங்களேன், கழுதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உன்சில அலைய ஃபில் ஹம்ரி ஷைஉன், கழுதை சம்பந்தமா எனக்கு எந்த வஹீயுமே வரலையப்பா, நான் எப்படி சொல்லுவேங்கிறாங்க. கழுதை சம்பந்தமா எனக்கு வஹீ வரவில்லை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வரவில்லை, அல்லாஹ் எனக்கு கழுதை சம்பந்தமா எதையுமே இறக்கவில்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொன்னதைத்தான் நான் எடுத்து சொல்ல முடியும். அல்லாஹ் எனக்கு ஒட்டகத்தை பத்தி தான் சொன்னான், அல்லாஹ் எனக்கு குதிரையை பற்றி தான் சொன்னான், அல்லாஹ் எனக்கு அருளிய செய்தியில் கழுதையை பற்றி எதுவும் இல்லை. ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குன்னாங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, முன்பே அருளப்பட்ட வசனம், கழுதைன்னு குறிப்பிட்டு வரல, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அது நீ கேட்கிற கேள்விக்கு பொருந்தும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, எவர் ஒருவர் அணுவளவு நன்மை செய்கிறாரோ அதன் பலனையும் அவர் காண்பார். இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இது நிறைவான வசனம், கருத்து செறிவுள்ள வசனம். இந்த வசனத்தின்படி நீ கழுதை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்தாலும் அதன் மூலம் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
என்று நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்தார். பாருங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல கேள்வி வருகின்ற பொழுது கழுதை சம்பந்தமா என்ன, அது குதிரைக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அல்லாஹ் எனக்கு சொல்லாததை நானா சொல்ல முடியுமா? கழுதை சம்பந்தமா எனக்கு எந்த வஹீயும் வரவில்லை, எந்த இறை உத்தரவும் வரவில்லை. அல்லாஹ் உத்தரவு போடாமல் நபிகள் நாயகத்தால் சொல்ல முடியாது. அதைத்தான் இறைவன் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான். வலவு தகவல அலைனா பஅதல் அகாவில், இந்த முஹம்மது நாம் சொல்லாத கருத்துக்களை இட்டுக்கட்டி சொன்னால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை நாம் தண்டிப்போம். சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய நரம்பை நாம் துண்டிப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், உங்களில் எவரும் முஹம்மதை நாம் தண்டிக்கின்ற பொழுது தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் சொன்னதை தப்பா அவர் உனக்கு எடுத்து சொல்வாரு, நான் சொல்வதை அப்படியே உனக்கு எத்தி வைப்பார். நான் சொல்லாத ஒரு சொல்லை கூட அவரால் உங்களுக்கு சொல்ல முடியாது, அந்த அதிகாரம் இல்லை என்கிறான். ஒரு வார்த்தையை சொல்லத்துக்கே அல்லாஹ் அதிகாரம் இல்லைங்கிறான். நான் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன், வலக்கரத்தால் தண்டிப்பேன், நாடி நரம்புகளை துண்டிப்பேன், உங்களில் எவரும் முஹம்மதை காப்பாற்ற இயலாது என்று அல்லாஹ் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறான் என்றால் அதன் பொருள் என்ன, நோக்கம் என்ன? அதிகாரம் எனக்குத்தான். முஹம்மது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதர், மற்றபடி நான் சொல்லக்கூடியவற்றை தான் அவர் உனக்கு எடுத்துரைப்பாரே ஒழிய நான் சொல்லாத சில சொற்களை கூட அவரால் சொல்ல முடியாதுங்கிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தில் சொல்றாங்க. கழுதை சம்பந்தமா எனக்கு வரலையப்பா, அல்லாஹ்வுடைய வஹீல இல்லையே, வஹீல இல்லாம நான் எப்படி சொல்லுவேன்? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்குண்டான பலன் உண்டு, நீ எந்த நன்மை பண்ணாலும் உனக்கு கிடைக்கும் போ. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சொல்லையே சொல்ல முடியாது, இவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் ஒன்று சொன்ன மார்க்கம். அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானங்களை பார்க்கணுமே. எப்ப நீங்க சஹாபாக்கள் சொன்னா ஒன்று மார்க்கம்ங்கிறீங்களே, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இவ்வளவு அடிப்படைக்கு மாத்தமா ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, அவர்கள் சிறந்தவர்கள் அல்லவா, சொர்க்கத்திற்குரியவர்கள் அல்லவா. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த புகழ் மாலை குர்ஆனில் உள்ளதல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு என்று பல்வேறு சிறப்புகள் இருக்கும் அல்லவா, அந்த சிறப்புகளை பட்டியல் போட்டு தங்கள் கருத்தை வெளிப்படுத்த பார்க்கிறார்கள். நமக்கு என்ன கேட்கிறோம்? சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தியா பேச்சு? சஹாபாக்களுக்கு நூற்றுக்கணக்கான சிறப்புகள் உண்டு, அதனை யாரும் மறுக்க இயலாது. அல்லாஹ் அந்த மக்களை பொருந்திக் கொண்டான் என்பதை பற்றி யாரும் மறுக்க இயலாது, மாற்று கருத்து கூற முடியாது. ஆனால் இங்கே விஷயம் எது? அந்த நபித்தோழர்களுக்கு வஹி வருமா? அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருமா? தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களா? தவறான ஒரு கருத்தை சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை இறைவன் எப்படி கண்டிக்கின்றானோ அதுபோல் நபித்தோழர்களை அல்லாஹ் கண்டிப்பானா? ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிற்கு பிறகு நபிகள் நாயகம் இல்லாத காலத்தில் நபித்தோழர்கள் எவருக்கேனும் அவர்கள் செய்த தவறை பற்றி கண்டிப்பு வந்தது அல்லாஹ்விடம் இருந்து? வரலையே, அந்த உத்தரவாதம் இல்லையே. அப்ப எதுக்கு நீங்க சிறப்பை பத்தி எடுத்து சொல்றீங்க? சிறப்பு எல்லாத்துக்கும் உண்டு. நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், மிகவும் சிரமமான நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள். அந்த சிறப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க சிறப்பு அல்லாஹ் ஏத்துக்கிறான், அவங்களுடைய தியாகத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறான், பொருந்திக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து மன்னிப்பை வழங்குகிறான். அதனால அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று எப்படி ஆகும்? நம்முடைய பெற்றோருக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். தாய்க்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான், தந்தைக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். சிறப்புகள் இருக்கிறது என்கிற காரணத்துக்காக வேண்டி தாய் தந்தை சொன்னால் மார்க்கம் ஆயிருமா? பெற்றோருக்கு அல்லாஹ் பல சிறப்பு குர்ஆன்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகவே நாம சொர்க்கம் செல்ல முடியும். அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. சிறப்பு இருக்கிறதுனால அவங்க ஒன்று சொன்ன மார்க்கம் ஆயிருமா? அப்ப நீங்க ஏன் சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தி பட்டியல் போறீங்க? சிறப்பை பத்தி யார் கேட்டார்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டானா? ஆம், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். பின்பற்றுவதற்கு அல்ல, அவர்களின் தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களின் உழைப்பை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஆகவே அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். அது அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு. அவங்க சொன்னா மார்க்கம் ஆகுமா? அப்ப இந்த நவீன சலபியல் மக்கள் மத்தியில எப்படி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை, மார்க்கம் என்கிற ஒன்றுக்கு ஒரு தவறான பிம்பத்தை கொடுக்குறாங்க. தௌஹீதுன்னு எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணி அடி உத வாங்கி
ஊர் நீக்கத்தை எதிர்கொண்டு பள்ளிவாசல தொழ விடாம விரட்டடிக்கப்பட்டு தொழுகையில பல்வேறு விதமான இடையூறுகள் கொடுக்கப்பட்டு மதுஹப் எங்களுக்கு வேண்டாம், இமாம்கள் சொன்னது எங்களுக்கு வேண்டாம், முன்னோர்கள் சொன்னது எங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ் சொன்ன மார்க்கம் போதும்னு வந்தோமா இல்லையா? இப்படி தௌஹீத் என்று வந்த மக்களை மீண்டும் வழிகட்டிற்கு இவர்கள் அழைத்தால் எப்படி நாம் பொறுத்துக் கொள்வது? அதுக்குன்னு மக்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு தோற்றத்தை எல்லாம் அவங்க உருவாக்குவாங்க. சாமானிய தோற்றத்துல எல்லாம் சொல்றது இல்லை. தோற்றத்தை பார்த்தோம், நீங்க சவுதியிலிருந்து இப்பதான் பாய் வந்திருக்கிறாரு, பெரிய ஒரு தோப்பு அடிக்கிற வெயில்ல, இங்க ஊர்ல அவ்வளவு புழுக்கம் இருக்கும், அவர் தோப்பு போட்டிருப்பார். தோப்பை போட்டு ஊரை கூட்டி பெருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பார். தொப்பி பத்தாதுன்னு அதுக்கு மேல ஒரு முக்காடு போட்டிருப்பார். அந்த முக்காடு வேற கரெக்டா அப்படியே கிப்லா மாதிரி இருக்கணும், அவருக்கு தலையில அப்படி இப்படி கூர்மையா வைத்துக் கொண்டே இருப்பார். அப்படி வைத்து வைத்து இடையில அரபி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே நச்சு கருத்து. நாம கேட்கிறோம், நீ உண்மையிலேயே சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். உண்மையில் அப்படி அந்த கருத்தில் உண்மையாளர்களா இருந்தால் பிறை விஷயத்தில் நீங்க சஹாபாக்களை பின்பற்றுறீங்க? நவீன சலபிகளை பார்த்து கேட்கும், பிறை விஷயத்தில் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறீர்களா? ஊர் மக்களை, உலக மக்களை எல்லாம் சஹாபாக்களை பின்பற்ற வாருங்கள் அழைப்பு கொடுக்குறீங்கல்ல. சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு கூப்பிடல. பிறை விஷயத்தில் சலபிகளில் யார் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரு? சலபிகள் விஷயத்துல போய் நீங்க பிறை மட்டும் கேட்டீங்கன்னு வைங்க, வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்? அதுல 10 கருத்து. தேங்காய் உடைச்சா எப்படி பல கீற்று பல துண்டுகள் பிளவுபடுகிறதோ அதுபோல் பிறை விஷயத்தை பற்றி இந்த நவீன சலபிகளிடம் கேட்டால் போதும் பல துண்டா பிரிஞ்சிருவாங்க. 10 பேர் ஒன்னா இருப்பாங்க. பாய் இந்த பிறை விஷயத்துல கேளுங்க, 2 பேர் வெளியே போயிருவான். ஏன்? அவன் சர்வதேச பிறையுமா. உலகத்துல எங்க பார்த்தாலும் நமக்கு நோம்பு தான், எங்க பார்த்தாலும் எங்க உலகத்துல எங்கு பிறை பார்த்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி ஒரு குரூப். இதுவும் சலபிகள் தான். அதே சலபிகளை இன்னொரு குரூப், உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏற்றுக்கூட. சவுதி தான், மக்காவில் என்னைக்கு அரஃபாவோ அன்னைக்கு தான் அரஃபா, மக்காவில் என்றைக்கு பெருநாளோ அன்றைக்கு தான் நமக்கு பெருநாள். மக்காவில் உள்ள சலப்பு அறிஞர்களை திட்டிக்கிட்டு இருக்கிறோம். மக்காவில் சில சலபிகள் இருப்பாங்கல்ல, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மக்காவில இருந்து வீடியோ போடுறாங்க. என்ன பிறையில எங்களை யாருப்பா உங்களை பின்பற்ற சொன்னாங்க? இந்த சலபிகளை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, எங்களை யார் உங்களை பின்பற்ற சொன்னது? மக்காவில் என்னைக்கு நோம்பு அன்னைக்கு தான் நோம்பு வைக்கணும்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்களா? அந்த சலபி கேட்கிறான், அரபு சலபி கேட்கிறான். இவங்களால பதில் சொல்ல முடியுதா? அப்ப இந்த ஜாக் என்கிற பெயரில் இருப்பவர்கள், சவுதி பிறை அடிப்படையாக கொண்டு நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிப்பவர்கள், எந்த சஹாபாக்களை பின்பற்றி இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்கள்? எந்த சஹாபாக்கள் இந்த கருத்தை உங்களுக்கு சொன்னது? உலக பிறையை சரி காணக்கூடிய சலபிகள் அவலத்தில் கேட்கிறோம், உலகத்தில் எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று எந்த சஹாபாக்கள் உங்களுக்கு சொன்னாங்க? சஹாபாக்கள் சொன்னால் மார்க்கம் ஆகாது. வஹி அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம். இவர்கள் தங்களுக்கு மனோ இச்சைப்படி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். மனோ இச்சைக்கு உட்பட்டு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இதை ஒரு சாக்காக ஆக்கிக் கொள்கிறார்கள். இதே சலபிகளை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், திருமண விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னதை கடைபிடிக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னது என்ன? ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு முஅனர், செலவு குறைந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்தது. சிக்கனமா திருமணம் பண்ணணும், ஆடம்பர செலவு இருக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு பந்தல் போடுறது, ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டி சாப்பாடு போடுறது, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றது, பத்திரிகை அடிப்பதற்கே பல நூறு ரூபாய்களை செலவு செய்வது. ஒரு பத்திரிகைக்கு 20 ரூபா 30 ரூபான்னு அடிப்பாங்க. பத்திரிகை வகையில் மட்டும் பல ஆயிரங்களை செலவு செய்வார்கள். இதெல்லாம் தேவையில்லை, சிக்கனமா திருமணம் பண்ணணும். இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது. நபித்தோழர்களில் பலரும் நபிகள் நாயகத்தின் இந்த சட்டத்தையே பின்பற்றினார்கள், தங்களுடைய திருமணங்களை எளிமையாக ஆக்கி கொண்டார்கள். சலபிகள் என்று வேஷம் போட்டு தெரியக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க உங்க திருமணத்தை நபி வழி அடிப்படையில் தான் செய்கிறீர்களா? சமூக மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்களா? சஹாபாக்களை பின்பற்றணும் என்று கூவி கூவி அழைக்கக்கூடிய நீங்கள் வரதட்சணை திருமணங்களை முன்னின்று நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பெண் வீட்டு திருமணத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன? எந்த சினிமா கூத்தாடி திருமணம் பண்ணாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்தாலும் சரி, முதல் ஆளா அங்க போய் நிக்கிற இந்த சலபிகள் தான் நிக்கிறாங்க. அப்ப என்ன நீங்க மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றீங்க?
சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் ஒன்று சொன்னால் மார்க்கம், அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் புரிய வேண்டும் என்பதிலே நீங்கள் உண்மையாளர்களா இல்லையே? சஹாபாக்களை என்ன நமக்கு சொன்னாங்க? வஹியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். நாங்க சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. பரீரா என்கிற ஒரு அடிமை பெண்மணி முகீஸ் என்கிற ஒரு நபரை திருமணம் செய்திருந்தார்கள். ஆனா முகீஸ் மேல பரீராவுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை. நாளடைவில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. பிரிந்து விடலாம் என்கிற முடிவை பரீரா என்கிற அந்த பெண்மணி எடுத்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பரீராவிட்ட கேட்கிறாங்க, அம்மா உங்க கணவர் முகீஸை பாருங்க, உங்க நினைவாவே சுற்றி கொண்டிருக்கிறார், எப்போதும் உங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவரோடு இணைந்து வாழ்வதை பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாமே, அவரை விட்டு பிரிவது என்கிற அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. பரீரா என்கிற சஹாபி பெண்மணி எவ்வளவு தெளிவு பாருங்க. அந்த சஹாபி பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதை நீங்கள் வஹியாக உத்தரவாக சொல்கிறீர்களா அல்லது உங்களின் பரிந்துரையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டு கேரக்டரும் இருக்குல்ல. மனிதன் என்கிற முறையிலையும் சில கருத்துக்களை சொல்வார்கள், இறை தூதர் என்கிற அடிப்படையிலையும் மார்க்க சட்டங்களை போதிப்பார்கள். ரெண்டுல இது எது அப்படின்னு கேட்கிறாங்க. நபி அல்லாஹ் சொன்னாங்க, வஹீலா இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவா நான் சொல்லல, இன்னமா அன அஷ்ஃபஉ லக்கி, என்னுடைய தனிப்பட்ட பரிந்துரை, அவங்களோட நீங்க சேர்ந்து வாழலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னாங்க. மார்க்க சட்டம் இல்லை, நீங்க முகீஸோட தான் சேர்ந்து வாழணும்னு அல்லாஹ் சொல்லல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொன்னேன் என்றார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பதிலை கேட்டுவிட்டு பரீரா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அப்படி என்றால் எனக்கு அது தேவையில்லை, மார்க்க சட்டம்னு நான் ஃபாலோ பண்றேன், உங்களுடைய தனிப்பட்ட பரிந்துரை என்று சொன்னால் அதனை நிராகரிக்கிற உரிமையும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்ப சஹாபாக்களே எந்த புரிதலில் இருந்தார்கள்? ரசூல் சொன்னது வஹியாக வரக்கூடியதுதான் மார்க்கம், அதில் தானே இருந்தாங்க. நீங்க அந்த கருத்துல உண்மையாளர்களாக இருந்தால் அதை நோக்கி அல்லவா அழைக்க வேண்டும். பல்வேறு மார்க்க அறிஞர்கள், இவர்களெல்லாம் போற்றக்கூடிய இப்னு ஹஸம் போன்ற மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நபி அல்லாஹ்வும் சொல்லவில்லை, எந்த சஹாபியும் அந்த கருத்தை கூறவில்லை, எங்களை பின்பற்றுங்கள் சொல்லல. சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கம் என்று ஆகிவிடுமையானால் நபி தோழர்களும் நம்மை போன்ற மனிதர்கள், அதன் அடிப்படையில் அவர்கள் பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். சமுரா பின் ஜுந்துப் என்கிற சஹாபி நபி தோழர் மது விற்பனை கூடும் என்று மார்க்க தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். நபி தோழர்களை பின்பற்றுவது கூடும் என்றால் மதுவை நாம் விற்பனை செய்யலாமா? இது எப்பேற்பட்ட தவறான முடிவு? நாம் கேட்கவில்லை, அறிஞர் இப்னு ஹஸம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர் இன்னும் பட்டியலிடுகிறார். அபூ தல்ஹா என்கிற நபி தோழர் நோன்பு வைத்த காலகட்டங்களில் பகல் நேரங்களில் தண்ணீர் குடிக்க கூடாது, ஆலங்கட்டியை சாப்பிடலாம் என்கிறார். ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஆலங்கட்டி, அதை சாப்பிடலாமா? இது அபூ தல்ஹா என்கிற நபி தோழரின் கருத்து. நபி தோழர்களின் கருத்து மார்க்கம் என்று சொன்னால் நோன்பாளிகளுக்கெல்லாம் பகல்ல ஆலங்கட்டி சாப்பிடலாம்னு சொல்ல வேண்டியது வருமே. இறுதியா இது மாதிரி பல விஷயங்களை பட்டியல் போட்டுவிட்டு இறுதியாக சொல்கிறார், எந்த தவறும் நேராத, தவறு நேர்வதற்கு வாய்ப்பே இல்லாத வஹியை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அது மட்டுமே மார்க்கம். தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புள்ள மனித கருத்துக்களை, அது நபி தோழர்களின் கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அவற்றை புறந்தள்ளுவோம். இப்னு ஹஸம் மக்கள் மத்தியில் எதை சொன்னாரோ அதைத்தான் நாங்க சொல்றோம். மார்க்கம்னா அல்லாஹ் சொன்னதுதான், நபி சொன்னதுதான், இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம். மனிதர்கள் சொல்வது மனிதர்களுடைய சொந்த கருத்து மார்க்கம் ஆகாது. அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று நாம சொல்றோம். இதை வெறுமன வாய் வார்த்தையாக சொல்லாம, இதையும் தாண்டி நீங்கள் மக்கள் மத்தியில் இந்த அநியாய கருத்தை, இந்த வழிகேடான கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வீர்களே ஆனால் வாங்க தௌஹீத் ஜமாத்தோட வந்து விவாதம் பண்ணுங்கன்னு கூட்டமா இல்லையா? முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமின் சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூப்பிடுறோம். சலபிகள் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்தில் உலா வரக்கூடிய பலரை, இந்த தவறான கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அனைவரையும் விவாதத்திற்கு அழைத்தோம். விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறார். கேட்டா என்ன? இல்ல விவாதம் பண்றது கூடாது என்று சலப்புகளில் சிலர் சொல்லியிருக்கு. இவங்களுக்கு சாதகமா சொன்னதை எடுத்துக்கிறது. இவங்களுக்கு விவாதம் பண்ண விருப்பம் இல்லை, அதற்குண்டான தைரியம் இல்லை, எதிர்கொள்வதற்குரிய தைரியம் இல்லை. உடனே என்ன? சலப்பு அறிஞர்கள் மேல பழிய போடுவது. முன்னாள் அறிஞர்களில் பலரும் விவாதம் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க சொன்னா என்னப்பா, நீ என்னப்பா சொல்ற? நூஹ் நபி விவாதம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தர்க்கபூர்வமான பல கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தாரா இல்லையா? அந்த குர்ஆனில் அல்லாஹ் வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகிய முறையில் அவர்களோடு தர்க்கம் செய்யுங்கள், விவாதம் பண்ணுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா?
வா அழகிய முறையில் விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிடுறோமா இல்லையா? நம்முடைய அழைப்பை ஏற்க வேண்டியதான ஏற்கவில்லை. காரணம் என்ன? அவர்களிடத்தில் அசத்தியம் இருக்கிறது. இந்த அசத்திய கருத்தை மக்கள் மத்தியில் பூசி மொழிகி சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். மீண்டும் பழைய அறியாமைக்கு வழிகேட்டிற்கே மக்களை அழைத்து செல்ல முனைகிறார்கள். விவாதத்துக்கு நம்ம கூப்பிட்டா வராம இவ்வளோ நம்ம பேசுற கருத்துக்களை எல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் கீழே கருத்து என்ன, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டுமாக, அந்த நேர்வழி விவாதத்தின் மூலமா நீ காட்டப்பா, உங்களுக்கு உண்மையிலேயே அது நேர்வழி என்று நீங்கள் நம்பினார். பேஸ்புக்ல இருந்து கருத்து போடுவாராம். நம்ம ஜமாத்தின் தாய் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், கீழே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அந்த நேர்வழியை நீ வந்து பேசு, விவாதத்தில் வந்து பேசுங்க, நீங்க உண்மையிலே நேர்வழி நம்பினா விவாதத்துக்கு வாங்க என்று அழைப்பு விடுக்கிறோம். ஒருவரும் ஏற்கவில்லை. கடைசியில் ஒருத்தர் வந்தார், போய் விவாத அழைப்பு கொடுத்தோம், நான் இப்போ உம்ராவு கிளம்புறேன்னு உம்ராவுக்கு போயிட்டார். சொல்லவே இல்லை. நம்ம நம்பர் கொடுத்துருக்கிறோம், மெயில் கொடுத்துருக்கிறோம், முறையா அழைப்பு கொடுத்துருக்கிறோம், கடிதம் நேரில் சந்தித்து போய் கடிதம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்ல போறான்னு தெரியல. வாங்கன்னு சொல்றோம். உண்மையிலே அது சத்தியம்னா விவாதத்துக்கு வாங்க. விவாதத்தின் மூலமா நிரூபிப்பது உங்களுக்கு என்ன தைரிய குறைச்சல்? அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்ப இதுவே அசத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மனித கருத்தை மார்க்கமாக்கணும்னா அது மறுமையில நமக்கு மிகப்பெரிய நாசத்தை தந்துடும். சிறப்புகளை நம்ம பார்க்க கூடாது. உயர்வுகள் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு உயர்வுகளை வழங்கியிருப்பான், அதை பார்க்க கூடாது. வஹி வருமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சில மக்கள் நரகில் புரட்டப்படும் பொழுது அவங்க சொல்வாங்க, யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே, ரசூலுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே என்று சொல்வாங்க. இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅல்லூன சபீல், தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று சொல்வார்கள். அந்த நிலை தமிழக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வீதி வீதியாக நாங்கள் சென்று மனித கருத்துக்கள் மார்க்கமாகாது, அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற இறை செய்தி மட்டுமே மார்க்கம், இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.